மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்துல புதிதாக ஒரு நட்பு வரப்போகுது. அதுதான் உண்மை. எதுக்கு அப்படின்னா, இந்த உறவு வர்றத தவிர்க்கவே முடியாதுங்க. புதிய நபர் உங்க வாழ்க்கையில வருவத பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவ நம்ம சொல்றோம். முதன்முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான நபர் உங்கள் வாழ்க்கையில வரப்போறாரு? அவரால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்கலாம். உறவுகள் ஒவ்வொன்றுமே மேஷராசி அன்பர்களுக்கு விரிசலை ஏற்படுத்துவாங்க. மேஷராசிக்காரங்க அன்பால நொறுங்கி போய் இருப்பாங்க. ஏன்னா வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலுமே சரி, ஏன் சொந்தக்காரங்களா இருந்தாலுமே கூட சரி, அந்த ஆழமான ஒரு நட்பை, ஒரு உறவை காயப்படுத்தி வருத்தப்பட வச்சு வேதனைப்பட வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன வார்த்தைய அனுபவிக்காத மேஷராசி அன்பர்களே, இந்த 2025ல இப்ப வரக்கூடிய ஒரு புதிய உறவால சந்தோஷத்த அனுபவிக்க போறீங்க. நீங்க முறையா நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா முழுமையா கேளுங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்போ மேஷராசி அன்பரை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலுமே சரி, அவங்க கூட ஒரு 60 வருஷம் வாழ்ந்தாலுமே ஒரு திருப்தி இருக்காது. உறவு அப்படின்றத தாண்டி அன்பு அன்பை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அன்பு அந்த உறவை காயப்படுத்தி இருக்கும். அன்பு வச்சு திரும்ப அன்பு கிடைக்காம ரொம்ப ஏமாந்து போயிருப்பீங்க. ஏன் அப்படி நடக்குது? நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? அன்பால ஏமாற்றங்கள் அதிகமா ஏற்பட்டது மேஷராசி அன்பர்களுக்கு தான். மேஷராசி அன்பர்களுக்கு முதல் பிரச்சனை அன்பை கொடுத்துட்டு அன்புக்காக ஏங்குறது தான். அதே மாதிரி ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் முக்கியமான காரணம், முக்கியமான காலகட்டத்துல நேரம், பணம், ஏன் வாழ்க்கையை கூட இழந்திருப்பாங்க. ஒரு மேஷராசி அன்பர்கள் 12 வருஷமா ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அதுல துரோகமும் ஏமாற்றத்தையும் தான் சந்திச்சிருப்பாங்க. ஒரு லாபம் அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்காது. எந்த இடத்துலயுமே சரி, சுய சந்தோஷம், சுய லாபத்துக்காக மேஷராசிக்காரங்க வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீட்டுல 12ஆம் இடம் குரு பகவான் வீடு. சோதனை முயற்சியாக இவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது சொன்னா நடக்குமே தவிர இவங்க சொல்ற நல்லது இவங்களுக்கு சரியா படவே படாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல புத பகவானுடைய வீட்டுல இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய உறவு உங்களுக்கு சாதகமான உறவாகவே இருக்கும். அதுவும் வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஏமாந்து ஏமாந்து ஓடும் பொழுது அந்த அவமானம் இவங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். அந்த அவமானத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நீங்க ஒருத்தவங்க மேல தலை சாஞ்சு படுக்கும் பொழுது ஒரு அன்பு, ஒரு நல்ல நம்பிக்கை, ஒரு நல்ல தைரியம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பாத்தீங்களா? அது நிறைவேறாமே போயிருக்கும். இன்னும் சில மேஷராசி அன்பர்கள் ஒரு சில காரணத்துக்காகவே அவங்களுடைய வாழ்க்கைய மறைச்சு மறந்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த பதிவை ஏன் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பிரச்சனை என்னன்னா மனவியாதி தான். தனக்கு மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்கு. யார்கிட்ட சொல்றது, என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், பணத்தை கொடுத்து, அன்பு கொடுத்து ஏமாந்து, யார் சொல்றத கேக்குறது, நமக்கு யாருமே நல்ல சொல்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமும், அன்பாக பேசக்கூட நமக்கு ஒருத்தவங்க இல்லையே அப்படின்னு ஏங்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் காரணம். ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்டா கூட அதை புடிச்சு சந்தோஷமா சாப்பிட்டா நமக்கு எப்படி நன்மையை தருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு தாமதமானா கூட பரவாயில்ல, அது உண்மையா இருந்தா போதும். அந்த உண்மையான அன்பு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரணரோக ருத்ரஸ்தான அதிபதி உங்களுக்கு புதன் வீட்டுல குரு அமர்ந்திருக்கும் பொழுது வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். ஏன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் க்ளோஸா ஒருத்தவங்க கிட்ட போய் பழகணும், பேசணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்டேஜ் எடுத்து பழகலாம்னா சிக்கல் வந்துடும். சோ உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரி, எந்த ரூபத்துல வந்தாலுமே சரி, அதுல இருந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த நபர், உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு நபர்
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரப்போறாரு. அதுலயும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த நபர் அப்படின்றது ஒரு குழந்தையா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நபரா இருக்கலாம், ஏன் நண்பரா கூட இருக்கலாம். அதாவது நான் தனியாக நிற்கும் பொழுது என்ன நினைச்சாலும் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களே, வாழ்க்கையே உங்களுக்காக எந்த தருணத்திலயும் நீங்க வாழ்ந்துக்க இருக்கவே மாட்டீங்க. எனக்காக தான் வாழ்ந்தேன், எனக்காக தான் சாப்பிட்டேன், எனக்காக தான் சட்டை போட்டுட்டேன்னு இருக்கவே முடியாது. தைரியமா ஒரு முடிவெடுக்கலாம்னா கூட நம்ம யாருக்கு அன்பு கொடுக்குறோமோ அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க. ரிஸ்க் எடுக்க முடியாம வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூட பிறந்தவங்களும் சரி, இல்ல கூட இருக்கிறவங்களுமே சரி, நம்மள பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நம்மள ஏமாத்தி நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களே தவிர நமக்கு என்ன வேணும் அப்படின்றத ஒரு நிமிஷம் கூட யோசிக்க விடவே மாட்டாங்க. உறவுகளை உதறிட்டு நமக்கு க்ளோஸா இருக்கும் நண்பர்களே அந்த வலிய அதிகமா நமக்கு தராங்க. அந்த வலிய அதிகமா அனுபவிச்ச மேஷராசி அன்பர்களே, நீ அழாத நாட்களே கிடையாது. உங்கள புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு தவறான சில விஷயம் தான் நடந்திருக்கு. ஏன் தவறா நடக்குறாங்க? காரணம் சுத்தி உள்ளவங்க செய்யற சில விஷயங்கள் தான் நீங்க தவறா நடக்குறீங்க. சோ மேஷராசி அன்பர்கள் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் மேஷராசிக்காரங்க கிடையாது. சுத்தி இருக்கக்கூடிய சில கேவலமான விஷயங்களும் உறுதுணையாக இல்லாத வாழ்க்கையும் தான் காரணம். ஒரு சப்போர்ட்டே இல்லாத நிலைமை. நீங்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு ஒரு நாளும் கிடைச்சதே கிடையாது. நிறைய பேரால தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத வாழ்க்கை தான் உங்களுடைய கஷ்டத்துக்கு காலம். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் என்னைக்குமே சரி, வாழ்க்கையில எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எவ்வளவு லாஸ் ஆனாலுமே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அடுத்தது ஓடணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு புது பிரச்சனையும் புது மனிதர்களால புது புது நேரத்துல வரும்பொழுது அவங்க துவண்டு போயிடுறாங்க. நிறைய புது பிரச்சனைகள், நிறைய புது நோய்களை சந்திக்கிறது மேஷராசிக்காரங்க தான். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மனவலி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம், இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதற்கு காரணம் ஒரு நட்பு, ஒரு உறவு புதுசா வரப்போகுது. ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம். இது என்ன, இதுக்கு மேல நான் அடி வாங்கணுமா, எவ்வளோ நட்புகள் என்னை ஏமாற்றிருச்சு, எவ்வளோ நட்புகள் என்னை காயப்படுத்துச்சுன்னு நீங்க சொல்லலாம். உடம்புல சக்தியே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அன்பால் உங்களுடைய பிசினஸ் ஏமாத்திருப்பாங்க. சொந்த உறவுகள் கூட சொந்த உறவு முறையிலேயே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருப்பாங்க. அதனால உங்க மனசுல ஏற்பட்ட ரணம் இருக்கே, அந்த வலி ஊசியில குத்துன மாதிரி இருந்திருக்கும். சோ ஒரே ஒரு விஷயம், மேஷராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி முதன்முறையா கேது பகவான் ஒரு 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சாதகமா வந்திருக்காரு. அடுத்த 18 மாசமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கேது அப்படின்னாலே ஞானக்காரகன், ராகு பகவான் அப்படின்றது யோகக்காரகன். சோ 11ஆம் வீட்டுல ராகு இருக்கும் பொழுது லாபஸ்தானத்துல இருக்காரு. கேது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்ற இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்த பூங்காற்று கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஒரு நல்ல பரிசு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி நீங்க உண்மையிலேயே நமக்கு ஒர்த்தா அப்படின்றத தெரிய போறீங்க, புரிஞ்சுக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம். ராகுவிற்கு இணையான சனி பகவானும் சாதகமா இருக்காரு. அப்போ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கெட்டு போய் வீணா போய் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கூட பரிபூரணமா உங்களுடைய வாழ்க்கைய வாழ போறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகம் எப்படியா இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யும். நம்ம எதிர்பார்க்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு நல்லதே செய்யாது. பிரபஞ்சம் நல்லது செய்யும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு ஜாதகம் ஏன் போயிட்டு பாக்குறோம்? நமக்கு நல்ல நேரம் இருக்கா, ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கதான் ஜாதகம் பாக்குறோம். அப்போ எதிர்காலத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல உறவு, நல்ல நட்பு வரப்போகுதுன்னும் பொழுது அது கண்டிப்பா நமக்கு திடீர்னு ஃபிளைட் டிக்கெட் கிடைச்சு ஃபிளைட்ல போற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும், ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். நமக்கு லிஃப்ட் கொடுக்க வாழ்க்கையில யாருமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு லிஃப்ட் கொடுத்து வாழ்க்கையை நமக்கு வசமானதாக மாத்தி கொடுக்க ஒரு அற்புதமான நேரத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையில சாதகமா மாத்திக்கோங்க. ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடம் அப்படின்ற முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ தொட்டது உங்களுக்கு விலகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தும்னு நம்பலாம்.
இந்த 2025 உங்களுக்கானதாக நீங்க வாழுங்க. அன்பு அப்படிங்கிறது பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அன்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். உங்க அன்புக்கு ஒரு உரிய நேரம் கிடைச்சிருச்சு. வாழ்க்கைய சந்தோஷமா வாழப் போறீங்கன்றத நம்புங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓம் முருகான்னு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும்.